அனுபவத்தை குறித்து நான் சில சத்தியங்களை உங்களோடு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இந்த பெந்தகோஸ்தே என்றான வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 3 இடங்களில் நாங்கள் முக்கியமாக படிக்கின்றோம். இன்றைக்கு பெந்தகோஸ்தே சமூகம், பெந்தகோஸ்தே சபைகள் என்கின்றதான பல வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கேட்கின்றோம். பெந்தகோஸ்தே சபாவால், பெந்தகோஸ்தே சமாஜம், பெந்தகோஸ்தே செனரக்கியா விவித ஆகாரம் மே வச்சனை அசனவா. இன்றைக்கு சபைகளுக்கு பேர் வைக்கின்றதான வேளையிலே பெந்தகோஸ்தே என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கும்படியாக அநேகர் விரும்புகிறார்கள். அது சபாவලට නම් තබන්න අවස්ථාවේදී பெந்தகோஸ்தே நாம சமூக නම් තබන්න කැමති වෙනවා. இந்த பெந்தகோஸ்தே என்ற வார்த்தையினுடைய மூல பாஷையுடைய அர்த்தமே 50வது நாள். பெந்தகோஸ்தே කියනවා මේ වචනයේ අපගේ මූල භාෂාවේ අර්ථය නම් 50 වෙනි දවස. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது என்று நாம் வாசிக்கிறோம். क्रिया දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ කියනවා තවද பெந்தகோஸ்தே දවස පැමිණි කල කියා කියනවා. 50வது நாள் எனும் நாள் வந்த பொழுதுதான் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களும் அவரை பின்பற்றின ஒரு சில ஜனங்களும், அதாவது மேலும் ஒரு 109 பேர், இல்லாம 120 பேர் ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். பெந்தகோஸ்தே දවසේදී තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව අනුගමනය කළා වූ ගෝලයන් තවත් ඔවුන් සමග එකතු වුණා වූ කණ්ඩායමක්. ඒ සියලුම දෙනා එකතුව 120 දෙනෙක් ඔවුන් උඩුමාල්ලක රැස් වුණා. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலும், கிரியா දෙවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේද, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலும், கிரியா 20 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலும், පළවෙනි කොරින්ති 16 වෙනි පරිච්ඡේදයේ 8වන පදයේ, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும், පළවෙනි කොරින්ති 16 වෙනி පරිච්ඡේදයේ 8වෙනි පදයේ இந்த பெந்தெகோஸ்தே என்றதான பதங்களை நாம் வாசிக்கின்றோம். මේ பெந்தகோஸ்தே නැමැති පදයක් කියවනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இந்த காரியம் என்னவென்றால், මේ කාරණා කුමක්ද? இதை தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு பண்டிகையாக ஆசரிக்கும்படியாக நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார். මේ පරණ කිවිසු කාලේ ස්වාමීන් වහන්සේ මංගල්‍යයක් වශයෙන් සමරන්න කියා ඔන්න කියා තිබුණා. நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது எழுத்தின் பிரகாரமான ஜூதர்கள், அவர்கள் பலவிதமான பண்டிகைகளை ஆசரித்தார்கள், பலிகளை செலுத்தினார்கள். අප දන්නා වූ ආකාරයෙන් පරණ කිවිසුමේ යුදෙව්වරුන් විවිධාකාර මංගල්‍යයන් සමරුවා, විවිධාකාර පූජාවන් ඔප්පු කරා. விசேஷமாக அவர்கள் வருடத்திலே 3 தடவைகள் அவர்கள் தன்னுடைய சன்னிதானத்துக்கு எல்லா ஆண்மக்களும் வர வேண்டும். විශේෂයෙන් ඔවුන් වසරකට 3 වතාවක් ඔවුන්ගේ සියලුම පුරුෂයන් දේව අභිමුඛයට සෙලවට පැමිණිය යුතු තිබුණා. அவர்கள் ஆசரித்ததான ஒரு விசேஷித்த பண்டிகை தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. ඔවුන් සමරුවා වූ විශේෂ මංගල්‍යයක් තමයි මුහුන් නුසු රොටි මංගල්‍යය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாவது பஸ்கா பண்டிகை. பாஸ்கு மங்கல்ய. அந்த பஸ்கா பண்டிகை முடிந்து 7 ஓய்வு நாட்கள் கடந்தால், ඒ පාස්කු මංගල්‍යය අවසන් වී සවත් දවස් 7ක් ගත වෙද්දී, அதற்கு அடுத்த நாள் 50வது நாளிலே 50 වෙනි දවසේදී அவர்கள் அந்த அறுப்பிலே அவர்கள் முதல் கதிர்க்கட்டை எடுத்து அதிலே 2 அப்பங்கள் செய்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வர வேண்டும். ඔවුන්ගේ අස්සන්නේදී ප්‍රථම ඒ අස්සන් අරගෙන ඔවුන් රොටි දෙකක් සාදාගෙන උන්වහන්සේගේ අභිමුඛයට ගෙන ආයිතුයි. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் படிக்கின்றோம். මේ සම්බන්ධව පරණ කිවිසුමේ කියවනවා. நான் அதற்குரிய வசனங்களையும் சொல்லுகின்றேன். මම ඊට අදාළ වචනද කියන්නම්. இந்த பண்டிகை, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு எல்லாம் இந்த இந்த 50வது நாளுக்கு வேதத்திலே 3 வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ 50 වෙනි දවසේට මේ பெந்தகோஸ்தே දවසට විවිධාකාර නම් තුනක් දී තිබෙනවා. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்திலே, நிக்மியாம 34:22, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்திலே, நிக்மியாம 34 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදයේ, அங்கே கோதுமை அறுப்பினுடைய முதற்பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையை என்று வாசிக்கிறோம். ඒ ස්ථානදී මේ සීල පිරිමිතුන් இது வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம அவர்கிட்ட 3 வாரம் நம்ம தேவ சாமினாசி 7ஆம் அதிகாரத்தில் 34:22
ඉරිඟු කපන කාලේ ප්‍රථම ඵල ඔප්පු කිරීමේ සති මංගල්‍යයන්ද சத்திய மங்கள் வாரங்களின் பண்டிகை. සති මංගල්‍යයන්ද ඔවුන් සමරේ යුතුය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසන සුති වේවා. அருமையானவர்களே, நான் சுருக்கமா இந்த காரியங்களை மேலோட்டமாக சொல்லுகிறேன். காரணம், இதிலே நாம் போவோமேயானால் பெந்தெகோஸ்தே அனுபவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. මේ දේවල් මම ලුඩුවෙන් ඔබට ටිකක් පවසන්න මන්දයත් මේවා විස්තරාත්මක කියනවා නම් පෙන්තකොස්ත අත්දැකීම කුමක්ද කියලා අපිට ඉගෙන ගන්න බැරි නේද? இது வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. මේ සති මංගල්‍යය කියලා හඳුන්වලා ලබනවා. நாங்கள் இதே காரியத்தை லேவியராமம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே, මේ අප ලෙවි කතා 25 11 වෙනි පදය, லேவியராமம் 25ஆம் அதிகாரம் ලෙවි කතා 25 වෙනි පරිච්ඡේදය, அதனுடைய 17ஆம் வசனத்திலே 17 වෙනි පදය, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ඒ ස්ථානයේ කුමක්ද කියලා තිබෙන්නේ? அங்கும் கூட நாம் இந்த பண்டிகையினுடைய காரியங்களை குறித்து படிக்கின்றோம். ඒ ස්ථානයේ අප මේ මංගල්‍ය සම්බන්ධ දේවල් කියවනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම. வாரங்களின் பண்டிகை. සති මංගල්‍යයන්. வாரங்களின் பண்டிகையில் என்ன செய்ய வேண்டும்? මේ සති මංගල්‍යයන් වල කුමක්ද சாரி, කරන්නේ? லேவியராமம் 23ஆம் அதிகாரம், ලෙවි කතා 23 වෙනි පරිච්ඡේදය, 23ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம். ලෙවි කතා 23 වෙනි පරිච්ඡේදය 16 වෙනි පදය. அங்கே நாங்கள் வாசிக்கிறோம். ඒ ස්ථානයේ අපි කියවනවා நீங்கள் 16 இருந்து படிப்பீர்களானால், 16 වෙනි පදයේ සිට කියවනවා නම් அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பிற்பாடு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள், இந்த 50ஆம் நாளைத்தான் அங்கே மூல பாஷையிலே பெந்தெகோஸ்தே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මේ 50 වෙනි දවස් සම්බන්ධයෙන් තමයි අපගේ මුල් භාෂාව වන ඒ භාෂාවේ පෙන්තකොස්ති දවස කියා කියන්නේ. லேவியராமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் 17ஆம் வசனங்கள். ලෙවි කතා 23 වෙනි පරිච්ඡේදය 16 වෙනි 17 වෙනි පදයන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. 7 வாரங்கள் நிறைவேறின பிற்பாடு සති රටක් ඉෂ්ඨෝනම් පස්සේ 50ஆம் நாள் 50 වෙනි දවසේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ ස්තුති. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். අපගේ පාස්කු නම් ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා පූජා වුණා. அதைத்தான் நாங்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக அந்த அனுபவத்தை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நாங்கள் அனுசரிக்கின்றோம். ඒ තමයි අප ආත්මික ලෙස සමරන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. நான் இந்த பண்டிகைக்கு 3 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருப்பதாக சொன்னேனே. මේ මංගල්‍යයට වචන තුනක් අර්ථවත් කර තිබෙනයි කියලා මම ஒன்று வாரங்களின் பண்டிகை, එකක් නම් සතිවල මංගල්‍ය, மற்றது அறுப்பு கால பண்டிகை. ඊළඟ දේ නම් අස්වැන්නේ මංගල්‍ය. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தோட 16ஆம் வசனத்திலே, නික්මයාම 23 16 23:16 அறுப்பு கால பண்டிகை என்று வாசிக்கிறோம். 23 16 අප ඒ අස්වැන්න කාලයේ මංගල්‍ය කියලා කියවනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் வருஷத்திலே 3 முறை உடைய ஆண்மக்கள் எல்லாரும் அவருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඊළඟ පදේ තමයි කියා තිබෙන්නේ පුරුෂයන් සිළුම දෙනා උන්වහන්සේගේ අපමුකට වසරකට 3 සැරයක් පැමිණෙන්න කියලා කියා තිබෙන්නේ. மாத்திரமல்ல, පමණක් නොවේ. இது முதற்கனி செலுத்துகின்றதான நாள் என்று அழைக்கப்படுகின்றது. ප්‍රථම ඵලයේ පූජාව ලොකු කරන්නව දවස කියාද කියා තිබෙනවා. எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்திலே ගණන් කතා 28 වෙනි පරිච්ඡේදය 26ஆம் வசனத்திலே 26 වෙනි පදය. இதை நாம் படிக்கின்றோம். ඒ ගැන අපි කියවනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். සාමනාස ස්තුති වේවා. முதற்கனிகளை செலுத்துகிறதான பண்டிகை. ප්‍රථම ඵලය ලොකු කරන්නව පූජාව. அந்த வாரங்களுக்கு பின்பு நீங்கள் கர்த்தருடைய புதிய போஜன பலியாகிய முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை நாளிலும் ඒ සතිවලට පසු ඔබ ප්‍රථම ඵල පූජාව කරන්නව දවසේ. இதைத்தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். මේ ගැන තමයි ශුද්ධ පෞල් තුමාට කියස්මේ කියන්නේ පෙන්තකොස්තේ මංගල්‍ය කියලා. பெந்தெகோஸ்தே பண்டிகை, පෙන්තකොස්ත මංගල්‍ය, வாரங்களின் பண்டிகை, සති මංගල්‍ය, அறுப்பு கால பண்டிகை, අස්වැන්න කැපීමේ முதல் මංගල්‍ය, அதாவது முதற்கனிகளை செலுத்தும் பண்டிகை. ප්‍රථම ඵල ඔප්පු කරන්නව පූජා මංගල්‍ය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් இது වහන්සේ ස්තුති பழைய වේවා. ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றதான இந்த பண்டிகை குறித்ததான வசனங்கள். මේ සියල්ලම පරණ කියස්මේ කියා තිබෙනවා මේ මංගල්‍ය ගැන කියා තිබෙනවා වචනය. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். විනාශකිනාම நாங்கள் තමයි சீக்கிரமாக நாங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம். මේ ඉක්මනින් මාළු කියස්මට එන්න පුළුවන්. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையிலே ක්‍රියා දෙවන පරිච්ඡේදයට එන කල அந்த பெந்தெகோஸ்தே நாளை குறித்து படிக்கிறோம். පෙන්තකොස්ත දවස ගැන අපි කියවනවා. இது மெய்யான பஸ்காவாகிய கிறிஸ்து மரித்த பிற்பாடு, මේ සැබෑව පාස්කු වන ක්‍රිස්තුස් මරණයන් அவர் පසු மரித்து உயிர்த்தெழுந்து උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්පන්න වී 40 நாட்கள் இந்த பூமியில இருந்தார். දින 40ක් මේ පොළොවේ සිටියා.
பிற்பாடு ஒலிவுமலை எனப்பட்ட மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து பரமறி போனார். ඉන්පසු ඔලිව කන්ද නැමැති කන්දේ සිට යේසුස් වහන්සේ ස්වර්ගාරෝහණ වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. அந்த இயேசு பெருமாள் போனதான வேளையிலே යේසුස් වහන්සේ සිටිය අවස්ථාවේ ரெண்டு தூதர்கள் வானத்திலே காணப்பட்டார். දූතයන් දෙදෙනෙක් ආසයෙන් அவர்கள் சொன்னார்கள், கலிலேயராகிய மனுஷரை நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கின்றீர்கள்? ඔවුන් ඇසුවා ගලිලියන් මනුෂ්‍යයනි නුඹලා මන්ද ආස දිස බලමින් உங்கள் கண்களுக்கு முன்பதாக எப்படி இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ නුඹලාගේ ඇස් ඉදිරිපිට කෙලෙස උන්වහන්සේ ආසිත රසුන් ලැබුවා. அப்படியே இயேசு மறுபடியும் வருவார். එලෙසම නැවතත් යේසුස් වහන්සේ පොළොවට පැමිණෙන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති இது වේවා. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய மூன்றாவது பகுதியிலே நிறைவேறும். මේ යේසුස් වහන්සේගේ දෙවෙනි ඊමේ තුන්වෙනි කොටස ඉෂ්ට වෙනවා. இயேசுடைய இரண்டாம் வருகை மூன்று பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது. යේසුස් වහන්සේගේ දෙවෙනි ඊම කොටස් තුනකට බෙදා තිබෙනවා. ஒன்று ரகசிய வருகை, එකක් නරාසීම. மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். උන්වහන්සේ මධ්‍ය ආකාශ ප්‍රකාශ වෙනවා. இரண்டாவது அவருடைய பகிரங்க வருகை. දෙවනුව උන්වහන්සේ පිටස්තරින් එළිදරව් වෙනවා. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7 வசனத்தின் பிரகாரமாக மேகங்களுடனே கூட வருவார். එළිදරව් පළවෙනි පරිච්ඡේදයේ අනුව උන්වහන්සේ බලාකුළු සමග පැමිණෙනවා. மூன்றாவது சகரியா 14 அதிகாரத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருப்பது போல அவருடைய பாதங்கள் ஒலிவுமலையின் மேல் வந்து நிற்கும்போது 1000 பேர் அரசாட்சிக்காக இயேசு வருவது. තුන්වනුව සකරියා පොතේ කියා තිබෙනක් මෙන් යේසුස් වහන්සේගේ පාදයන් ඔලිව කන්ද පිට තබන ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை தேடி அலசி வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். දෙවනි දේව ධර්මණි මේ දවස්වල ඔබ උන්වහන්සේගේ වචනය සොයා කියවන මෙන් ඉල්ලා සිටිනවා. சத்தியங்களை அறியுங்கள். சத்தியத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக தான் காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். ඔබ සත්‍යයන් අරියාකාරව දැනගන්න ඒ සත්‍යතාවය තුළ කියා තිබෙනා වූ වචනේ අනුව තමයි සියල්ල සිදු වෙන්නේ. இன்றைக்கு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்ஸ் கூட இந்த காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய ஒரு பள்ளிவாசல் மேலதான் இயேசு வந்து இறங்குவார் என்று சொல்லுகிறார்கள். අද ඉස්ලාම් වරුන් පවා මේ දේ විශ්වාස කරමින් සිටිනවා. ඔවුන් කියනවා තමන්ගේ පන්නිවාසලක් කෙරෙහි තමයි යේසුස් වහන්සේ පහළ වන්නේ කියලා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். සම්මාසස් அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මේ දේව ධර්මණි இவ்விதமாக இயேசு எழுந்தருளி போனான வேளையிலே මෙලෙස යේසුස් වහන්සේ නැගී ගිය අවස්ථාවේ அவர் 40வது நாள் எழுந்தருளி போனார். උන්වහන්සේ 40 වෙනි දවසේදී ස්වර්ගාරෝහණ වුණා. நீங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறதான வேளையிலே ඔබ ක්‍රියා පළවෙනි පරිච්ඡේදය කියවන විට அதனுடைய 13ஆம் வசனத்திலே ඒ 13 වෙනි පදය ஒலிவுமலையிலிருந்து வந்ததானவர்கள் யாவரும் மேல் வீட்டில் ஏறினார்கள். ඔලිව කන්දට පැමිණිය ඔවුන් සියලුම දෙනා උඩුමාලකට නැගී ගියා. அதிலே 11 சீஷர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ ස්ථානයේදී ගෝලයන් 11 දෙනෙක්ගේ නාමය කියා තිබෙනවා. 14ஆம் வசனத்திலே இயேசுவுடைய தாயாகிய மரியாள் கூட அங்கே ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலே தரித்திருந்தார்களாம். ක්‍රියා පළවෙනි පරිච්ඡේදය 13 වෙනි පදයේ කියා තිබෙනවා යේසුස් වහන්සේගේ මව මරියාද ඔවුන්ලා සමග එකතු වී එක්සිත් ඔවුන් ඒ ස්ථානයේදී නොකොට බලා සිටියා කියන 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 දිනක ඒ ස්ථානයේ එක්රාශ වී සිටියා. 10 நாட்கள் காத்திருந்தார்கள். දවස් 10ක් බලා සිටියා. பெந்தெகோஸ்தே நாளிலே, පෙන්තෙකොස්තේ அந்த දවසේ 50வது நாளிலே ඒ 50 වෙනි දවසේ மெய்யாகிய பஸ்காவாகிய இயேசு நமக்காக பலியாகி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுப்பி அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழுந்தருளப்பட்டார். අපෝදිස යේසුස් වහන්සේ කුරුසිපත් වී අපෝදිස උන්වහන්සේ මනෝන්ගෙන් උත්ථාන වී ස්වර්ගාරෝහණ වුණා. ස්වර්ගයට නැගී ගියන් පසුව 50 වෙනි දවසේදී ශුද්ධාත්මනාසේ පහළ වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සිත இந்த වේවා. பெந்தெகோஸ்தே என்றான வார்த்தை அல்ல முக்கியம், මේ පෙන්තෙකොස්තේ නැමැති වචනේ නෙමෙයි වැදගත්. அனுபவம் தான் முக்கியமாக இருக்கிறது. ඒ අත්දැකීම තමයි වැදගත්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සිත වේවා. பெந்தெகோஸ்தே நாளிலே පෙන්තෙකොස්ත දවසේදී அங்கே அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக வந்து யாவர் மேலும் இறங்கினார். ඒ 50 වෙනි දවසේදී ශුද්ධාත්මනාසේ ගින්නක් ලෙස සියලුම දෙනා කෙරෙහි පහළ වුණා. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே, ஆனால் ඔබ ඊශ්‍රායෙල් සෙනගගේ ජීවිත දෙස බලනවා. அவர்கள் 1ஆம் மாதத்தினுடைய 14ஆம் தேதியிலே பஸ்காவை அடித்தார்கள். ඔව් පළවෙනි මාසේ 14 වෙනි දින ඔව් පාස්කු බැටළුවා මරණු ලැබුවා. அன்று ராத்திரி அவர்கள் எல்லாரும் அணி அணியாக எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ඒ දවසේ ඒ රාත්‍රියේදීම ඔවුන් සෙනග පිළිවෙලට පිටත් அந்த முதலாம் மாதம் ප්‍රදේශය අතර පිටත් වුණා. அந்த 1ஆம் மாதத்தினுடைய மீதியான நாட்கள், ඒ පළවෙනි මාසේ ඉතුරු දවස් 2ஆம் மாதம், දෙවැනි මාසය 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே அவர்கள் சீனாய் மலையோட அடிவாரத்துக்கு வருகிறார்கள். තුන්වෙනි මාසේ පළවෙනි දවසේදී ඔවුන් සීනායි කඳු යන්ත්‍ර පැමිණියා. அவர்கள் 3 நாள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். ඔවුන් දින 3ක් පවිත්‍ර කරගත්තා. இங்கே சீஷர்கள் 10 நாள்.
මේ ස්ථානයේදී ගෝලයන් දවස් 10ක්. ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோ 3 நாள் சுத்தி எடுத்துக் கொண்டார்கள். ඊශ්‍රායල් සිනක දින 3ක් ඔවුන් පවිත්‍ර කරගත්තා. அங்கே தேவனுடைய ஆவியானவர் வந்து அக்கினியாக இறங்கினார். උන්වහන්සේගේ ආත්මනාසේ ඔවුන් කෙරේ ගින්නක්සේ පහළ වුණා. அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டதான 50வது நாள் தான் சீனாய் மலையிலே ஜூத ஜாதி பரிசுத்த ஜாதியாக பிறந்தது. මිශ්‍ර දේශෙන් පිටත් වුණා උන්වහන්සේගේ සෙනග ඒ සීනාය කන්ද ඉවරට පැමිණි කන්ද වෙතට පැමිණියා වූ ඒ දවසේදී තමයි ඔවුන් යුදෙවරුන් ලෙස සනාථ වුණේ. பெந்தெக்கோஸ்தே நாளில் தான் ஆவிக்குரிய ஜூதர்கள் அல்லாவிட்டால் கர்த்தருடைய சபை அந்த மேல் வீட்டிலே பிறந்தது என்று நாம் சொல்லலாம். பெந்தெக்கோஸ்தே දවසේදී තමයි උන්වහන්සේගේ ආත්මික යුදෙවරුන් பெந்தெக்கோஸ்தே සභාව ස්ථාපිත කරන ලැබුවේ. அதை பெந்தெக்கோஸ்தே பண்டிகை என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ඒ பெந்தெக்கோஸ்தே මංගල්‍ය කියා ශුද්ධ කෝල්තුමා පවසනවා. பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்கு முன்பதாக பெந்தெக்கோஸ்தே மங்களට நம் மங்கள பெந்தெக்கோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசுவில் இருக்க வேண்டும். பெந்தெக்கோஸ்தே மங்கள දක්වාම එපොස් වල සිටිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ වේවා. இவ்விதமாக நாங்கள் அப்போஸ்தலர் 20:16 படிக்கிறோம். பவுல் கூடுமானால் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்திலே ரியா 20 පරිච්ඡේද 10 පදයේ ஒரு கப்பல் பிரயாணத்திலே பவுல் இருந்தார். පවුල්තුමා පවසනවා එනම් பெந்தெக்கோஸ்தே දවසේදී යෙරුසලමේ සිටින්න පවුල් එක්මන් කළ බැවින් பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நாளிலே ඒ பெந்தெக்கோஸ்தே දවසේදී கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ இந்த பெந்தெக்கோஸ்தே பண்டிகை அதாவது எருசலேம் ஆசரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே தான் මේ பெந்தெக்கோஸ்தே මංගල්‍ය යෙරුසලමේ සමරමින් සිටියා අවස්ථාවේදී எழுத்தின் பிரகாரம் ஆசரித்துக் கொண்டிருந்தார்கள். පදාර්ථ සමරමින් සිටියා. அன்றைக்கு தான் ஆவிக்குரிய பிரகாரமாக பெந்தெக்கோஸ்தே நாள் அபிஷேகம் வந்திறங்கினது. ඒ දවසේ තමයි ආත්මික ලෙසද பெந்தெக்கோஸ்தே பரிசுத்தாத்ம கிண்ண பபால උනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இந்த நாட்களிலே இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவங்கள் சிலவற்றை குறித்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். මේ දවස්වල මම பெந்தெக்கோஸ்தே අත්දැකීම් ගැන කියන්න කැමතියි. இந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தில் நாம் ஒரு காரியத்தை கவனிக்கிறோம். ஒரு மனம் என்கின்றதான காரியம். මේ பெந்தெக்கோஸ்தே දවසේදී යම් දෙයක් අප සලකනවා එක්සිට්කම. அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். 120 பேர். ප්‍රථමයෙන්ම ඔවුන් ඒ දවසේදී 120 දෙනෙක් පමණ රැස් සිටි කල ඔවුන් සියලු දෙනා එක්සිට්ව එක නොකඩවා යාඥාවෙන් සිටීමේ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஒருமனப்பட்டவர்களாக அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே கூடி வந்திருந்தார்கள். ඔවුන් එක්සිට්ව දේව අපමුගෙන එක රාශිය සිටියා. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் இந்த பெந்தெக்கோஸ்தே நாளை கொண்டாடுகிறது. අද පුතුණු ලෝකයේ මේ பெந்தெக்கோஸ்தே දවස සමරනවා. தூய ஆவியானவருடைய நாள் என்று சொல்லுகிறார்கள். ඒ සුදාතනාසික දවස කියවම පවසනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று இயேசு சொன்னார். පියාණන් වහන්සේගේ පොරොත්තු ඉෂ්ටවන පිණිස ඔබ එරුසලමේ බලා සිටින කියා යේසුස් වහන්සේ පැවසුවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 49ஆம் வசனத்திலே ලෝක සුභාරංචිය 24:49 24 පරිච්ඡේදයේ 49 அங்கே பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ඒ ස්ථානදී කියවන පියාණන් වහන්සේගේ පොරොත්තු ඉෂ්ටවන පිණිස ඔබ එරුසලමේ බලා සිටින. அப்படியான அந்த பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற விரும்புகிறவர்கள் එසේනම් பெந்தெக்கோஸ்தே අත්දැකීම ලබන්න කැමති අය சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். සමාදාන ඇතුව සිටිය යුතුයි. எருசலேம் என்பது சமாதானத்தை குறித்து பேசுகின்றது. එරුසලමේ සමාදානය පෙන්වන්න කරනවා. சமாதானத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் தான் பெந்தெக்கோஸ்தே அனுபவத்தை பெற முடியும். සමාදාන පැවති සිටින අය තමයි பெந்தெக்கோஸ்தே අත්දැකීම ලබන්න පුළුවන්. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. இந்த நாளை எழுத்தின் பிரகாரமாய் பேருக்கேற்ற பிரகாரமாய் நாம் கொண்டாடுவதல்ல. මේ දවස අප ලිඛිතව සමරනවා පමණක් නෙවෙයි. நானும் பெந்தெக்கோஸ்தே காரணம் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. මම பெந்தெக்கோஸ்தே කර්ණේ කියා කීමේ කිසි අර්ථයක් නැහැ. இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் நான் ஒரு 5-6 காரியங்கள் சொல்லுகின்றேன். இந்த காரியங்கள் நமக்குள்ள இருந்தால்தான் நாம் பெந்தெக்கோஸ்தேக்காரராக மாற முடியும். මම කරුණු පාවිච්චි කියනවා මේ අත්දැකීම් තුනත් පමණ අපේ பெந்தெக்கோஸ்தே අය ලෙස මාරු වෙන්න පුළුවන්. எருசலேமிலே இருக்க வேண்டும். එරුසලමේ සිටිය යුතුයි. சமாதானத்திலே காணப்பட வேண்டும். සමාදාන දකින්න ලැබේ. வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் எருசலேமிலே தரித்திருக்க வேண்டியது அவசியம். දේශීයතුන එරුසලමේ බලා සිටීම අවශ්‍යයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, මේ දේවදරුවනි இந்த காலை வேளையிலே அந்த எருசலேம் அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம்.
මේ දවස්වල එරුසලමේ අත්දැකීමක් ලැබෙනවද කියනා උදේ විමසා බලමු. நமக்குள்ளே சமாதானத்தின் அனுபவம், சமாதானம் உள்ளவர்கள் நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம். අප තුළ සමාදාන නැතුව සිටිනවාද කියන දේ අප විමසා බලා දැනගනිමු. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ அல்லவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் 50வது நாள் இந்த பெந்தெகோஸ்து நாள் அனுபவம் நமக்கு கிடையாமல் போய்விடும். එසේ නැත්නම් අපගේ ජීවිත තුළ 50 දවස වුණා පෙන්තකොස්තේ අත්දැකීම නැති වී යයි. மாத்திரமல்ல, පණක් නොවේ. அவர்கள் இரண்டாவதாக இந்த ஒருமனத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ஒருமனம் என்ற காரியம் அபிஷேகத்துக்கு பிற்பாடும் காணப்பட்டது. එක්සිත්කම ආලයකට පසුව තොරතුරු දකින්න. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனத்திலே கிரியா தேவனுடைய பரிச்சயத்தை 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து பெந்தெகோஸ்து என்று சொல்ல அர்த்தம் என்ன? அதை சேர்த்ததான யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களுமாய் இருந்தார்கள். சண்டைகள், பிரிவினைகள், சச்சரவுகள் நமக்குள்ளே காணப்படுமே, ஆனால் நாம் பெந்தெகோஸ்தேக்காரர்கள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்ப்பதில்லை, ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு மன்னிக்க முடிகின்றதில்லை. இப்படியாகலாம் இருக்குமே, ஆனால் அது பெந்தெகோஸ்தே அனுபவம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டவர்களால் நீங்கள் சீஷருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் அங்கே ஒருமனப்பட்டவர்களாக யாவரும் பெந்தெகோஸ்து நாளிலே ஒன்றாய் கிரியை செய்ததாக 2ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பெந்தெகோஸ்துடைய முதலாவது அனுபவம் சமாதானம். எருசலேமிலே கூட வேண்டும். தன்னுடைய சமூகத்திலே வந்து இந்த பலிகளை செலுத்துகின்ற அனுபவம். அந்த 2 அப்பங்களை கொண்டு வந்து அன்றைக்கு பழைய பாட்டு நாட்கள் அவர்கள் காணிக்கையாக தன்னுடைய சமூகத்திலே கொடுத்தார்கள். இந்த 2 அப்பம் என்பது ஒன்று இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், பின்பற்றின ஜனங்களாகிய விசுவாசிகள், 2 கூட்டத்தார் அன்றைக்கு முதற் பலன்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமின் அனுபவம் முதலாவது காரியம் சமாதானம். நாம் இந்த கடைசி நாட்களும் சமாதானத்தோடு கூட நாம் கர்த்தரை காண நாம் ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது ஒருமனம். சீஷருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்குள்ள போட்டிகள், பொறாமைகள் இருந்தது. நம்மளே யார் பெரியவன் என்றதான காரியம். அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவை சந்திக்கிறார். அந்த வேளையிலே பேதுருவோடு இயேசு பேசிக்கொண்டு நடந்து கொண்டு போயிருப்பார் போலும். அப்பொழுது யோவான் பின்பதாக வருகின்றார். அப்ப இவனை பின்னுக்கு வராருன்ற மாதிரி அப்படியே ஒரு தோரணையில பேதுரு கேட்கின்றார், இவனுடைய காரியம் என்ன என்று கேட்கின்றார். இப்படியாக ஒருமனம் இல்லாதவர்களாக அந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பதாக சீஷர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் பெந்தெகோஸ்து நாளிலே பேதுருவோடு 11 பேர் எழுப்பி நிற்கிறார்கள், ஒருமனப்பட்டு விட்டார்கள். இது 2வது அனுபவம். இந்த நாட்களிலே இதனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட வேண்டும். நாம் ஒன்றாக சபைகளிலே கூட முடியாவிட்டாலும் கூட நாங்கள் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய், இருதயத்தில் ஒருமனப்பட்டவர்களாய், நாம் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே நாம் பேசி நாம் ஒருமனப்பட்டவர்களாக
அவருடைய வருகை நாளுக்கு என்று ஆயத்தமாக வேண்டும். අප එක්සිත් උන්වහන්සේගේ දවසට සූදානම් විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. பெந்தெக்கோஸ்து நாளின் அனுபவங்களை மறுபத்தின் நாளுக்காக ஆயத்தமாக்குகின்றதா இருக்கு. பெந்தெக்கோஸ்தே අත්දැකීම තමයි අප වෙනසක් වීම දවසට සූදානම් කරන්නේ. சபை பூமியிலே பிறந்ததுதான் பெந்தெக்கோஸ்தே நாள். සභාව මේ පොළවේ පීඨවීම තමයි පෙන්තෙකොස්තේ දවස. சபை நடுவானிலே பிறப்பதுதான் மறுபத்தின் நாள். සභාව මධ්‍යාකාශයේ ස්ථාපිත වීම මෙතන ප්‍රකාශ වීම තමයි අනිසංකීමේ දවස. யாரெல்லாம் இந்த பெந்தெக்கோஸ்து அனுபவத்திலே பிறந்து කවුරු මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීම තුළ උපාද වෙමින් பெந்தெக்கோஸ்து அனுபவத்திலே வளர்ந்து මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීම තුළ වර්ධනය இந்த වෙමින් பெந்தெக்கோஸ்து அனுபவத்திலே பூர்ணப்படுகிறார்களோ මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීම තුළ සම්පූර්ණ වෙනවා. அவர்கள்தான் மறுபத்தின் நாளிலே ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக நடுவானில் பிறப்பார்கள். ඔවුන් තමයි අනිසංක වෙනා මොහොතේදී පිරිමි ධර්ම වශයෙන් එසරත ජයගත් සභා වශයෙන් මධ්‍යාකාශයේ ජනිත වන්නේ. இதற்காக சமாதானம் முக்கியம், எருசலேம் அனுபவம் முக்கியம். මේ සදා එරුසලමේ අත්දැකීම වන සමාදානය අත්‍යවශ්‍යයි. இரண்டாவதாக ஒருமனம் வந்ததான காரியம் முக்கியம். දෙවනුව එක්සිත් වීම අත්‍යවශ්‍යයි. மூன்றாவதாக තුන්වනුව அவர்கள் காத்திருந்தார்கள். ඔව් බලා සිටියා. ஒரு நாள் அல்ல, එක දවසක් 2 நாள் அல்ல, දවස් දෙකක් නෙවෙයි 10 நாட்கள் දවස් 10ක් வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் පොරොන්දු විශ්ව වෙනතේ காத்திருந்தார்கள். බලා සිටියා. காத்திருந்தவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் தான் பெந்தெக்கோஸ்தின் அனுபவம். බලා සිටියා අය ලබාගත්තා අත්දැකීම තමයි පෙන්තෙකොස්තේ අත්දැකීම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුත් இந்த වේවා. நாட்களிலே මේ දවස්වල நாமும் கூட காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். අපව බලා සිටිනවා විය යුතුයි. தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். දේවගුණගේ බලා සිටිනවා විය යුතුයි. இந்த லாக்டவுன் நாட்களை கூட கர்த்தர் நமக்கு தந்திருப்பது இந்த பெந்தெக்கோஸ்து அனுபவத்திலே கடந்து வரும்படியாகத்தான். මේ ලොක්ඩවුන් දවස්වල උන්වහන්සේ අපට දී තිබෙන පෙන්තෙකොස්තේ අත්දැකීම තුළට අප නැවතත් පමුණෙන පිණිසයි. 4 நாள், 1 வாரம், 2 வாரம் எல்லாம் அரசாங்கம் அறிவிக்கின்றது. දවස් 4ක් සතියක් සති දෙකක් කියා මේ රජය දැන දෙන්න සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ සුත් වේවා. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? මේ ගැන කුමක් කළ යුතුද? அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டும். අප ආත්මික ලෙස මේ අපගේ ක්‍රියාවට නැංවිය යුතුයි. நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். දේවගුණගේ බලා සිටිය යුතුයි. தாவீது சொல்லுகின்றார், දාවිද් පවසනවා எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கின்றதான ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. කොයි මොහොතේ පහන් වෙනවද කියලා බලා සිටිනා වූ මොරකරුවකට වඩා වැඩියෙන් මගේ ආත්මය උන්වහන්සේගේ වචනය සම්බන්ධයෙන් උන්වහන්සේ සම්බන්ධයෙන් බලා සිටිනේ කියලා කියනවා. 130ාம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை விதமாக படிக்கிறோம். 130 වෙනි ගීතාවල අයන පදයක් වෙනස් කියවනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සම්මාස සිටි වේවා. காத்திருப்பது உங்களோட ஒரு பெந்தெக்கோஸ்து அனுபவம் தான். බලා සිටිනවා පාව පෙන්තෙකොස්තේ අත්දැකීමකි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். නාසය සිටි වේවා. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த காத்திருக்கின்றதான தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கின்றதான பலத்துக்காய் காத்திருக்கிறதான அனுபவங்களை இழந்திருக்கிறார்கள். අද දෙවනාසගේ දරුවන් දෙවනාසගේ මාතෘණේ උදෙසා බලය උදෙසා දෙවනාසගේ මඟපෙන්වීම උදෙසා බලා සිටිනා වේ අත්දැකීම් නැති කරගෙන සිටිනවා. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுப்பலன் அடைந்து கடல்களை போல செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். උන්වහන්සේ බලා සිටිනෝ තමයි ඔවුන් අලුත් ශක්තියක් ලැබෙමින් ඔවුන් පියාපත් අත්තටු ගසමින් ඔවුන් ඊළට නගින්නේ. இயேசு சொன்னார், ඒසාස කීවා உங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ඔබගේ ස්වාමියා ඉන්නවස ඔබ දන්නේ නැහැ. ஆயினாலே நீங்கள் காத்திருங்கள். ඔබ බලා සිටින්න. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උන්වහන්සේ නාමයෙන් இந்த பெந்தெக்கோஸ்து நாளோட சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இல்லாமல் මේ පෙන්තෙකොස්තේ දවසේ අත්දැකීම අප තුළ නැතුව நாம் ஒருபோதும் பெந்தெக்கோஸ்தேக்காரராக மாற முடியாது. කිසිවිටකත් අපට පෙන්තෙකොස්තේ ආයේෂන් මාරු වෙන්න බෑ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේවදරුවනි, நம்முடைய ஜீவியத்திலே நாம் இந்த பெந்தெக்கோஸ்து அனுபவம் முடிவெல்லாம் நாம் காணப்படுகின்றோமா? අපගේ ජීවිතය තුළ මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීමක් අප දකින්න இந்த ලබනවා. நாட்களில் நம்ம ஜெபத்திலே காத்திருக்கின்றோமா? මේ දවස්වල ප්‍රයත්න බලා தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோமா? ඔබගේ බලා සිටිනවා. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අප ගැන අප විමසගන්න යුතුයි. அங்கே அடுத்ததாக ඊළඟට இந்த பெந்தெக்கோஸ்து அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் தான் මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීමට සම්බන්ධ වුණා දෙයක්. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தின் பிரகாரம் ක්‍රියා දෙවනි පරිච්ඡේද 3 වෙනි පදය අනුව அக்கினி மயமான நாவுகள். ගිනිවැනි දියු. அதாவது உன்னதத்திலிருந்து வருகின்றதான அக்கினி நம்முடைய நாவிலே காணப்பட வேண்டும். ඉහළින් පැමිණෙනා සවිස්තර පැමිණෙනා වූ ගින්න අපගේ දිවියේ දකින්න ලැබිය යුතුයි. காரணம் நம்முடைய நாவு ஆல்ரெடி ஒரு நெருப்பு தான். හේතුව කුමක්ද නම් අපගේ දිව ගින්නක් තිබෙනවා. ஏற்கனவே ஒரு நெருப்பு தான். ඒ ගින්නක් තිබෙනවා. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாவு நெருப்பாய் இருக்கிறது.
யாக்கோபு பரிசுத்தவான் பத அணுව දිව ගින්නක් තිබෙනවා. அது மற்றவர்களை கொளுத்தி விடுகிறார். අන්නයව දල්වනවා. அதாவது பிரச்சனைகளை, கலகங்களை, பிரிவினை, வாக்குவாதங்களை உண்டு பண்ணுகிறதான் இருக்கும். අන්නය තුළ ගිනි අවුලවන්නා වූ ප්‍රශ්න කරදර වේදයන් ඇති කරන්නා වූ ගින්නක්. ஆனால் அந்த நாவின் மீது அக்கினிமயமான நாவு. දිව නොවේ ගිනිවැනි දිව. இந்த நாட்களில் இதனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். මේ දවස්වල දේවදරවල ඔබගේ වචනයන් ගැන ප්‍රවේශම් විය යුතුයි. இந்த பெந்தெகோஸ்தே நாளை நினைவு கூறுகின்றதான இந்த கிறிஸ்தவ உலகத்துக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகின்ற காரியம், මේ පෙන්තෙකොස්ත දවස සිහිපත් කරන්නා වූ සමරන්නා වූ අද දවසේදී මේ පිටු ලෝකයේ ස්වාමීන් වහන්සේ කියන්න කැමති දෙයක්. விசேஷமா அதனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தவன் சொல்லுகின்ற சத்தியம் என்னவென்றால், විශේෂ වශයෙන් දෙවියන්සේ දරවන්න ඕන අපට උන්වහන්සේ කියන්න කැමති සත්‍යයක් நம் மேலே ஒரு பரிசுத்த அக்கினி எரிய வேண்டும். අප තුළ සුද්ධ ගින්නක් දැල්විය යුතුයි. நம்முடைய நாவில் ஒரு அக்கினிமயமான நாவு காணப்பட வேண்டும். අපගේ දිවේ ගිනිවැනි දිවක් දකින්න ලබන්න ඕනේ. அதனாலதான் அங்கே நாங்கள் அதனுடைய 11ஆம் வசனத்திலே படிக்கின்றோம். අප ක්‍රියා දෙවන පරිච්ඡේදයේ 11 පදයේ කියනවා. 11ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற வேளையிலே 11 පදයේ කියන විට அங்கே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கின்றோம் என்று சொன்னார்கள். උන්වහන්සේගේ ආචාර්යයන් කතා කරනවා කියලා කියත් වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, මෙවැනி දේවදරුවෝ நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய மகத்துவத்தை நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේ විශ්මිත දේවල් කතා කළේ. நாம் தன்னுடைய மகத்துவங்களை நாம் பேச வேண்டும். උන්වහන්සේගේ විශ්මිත දේවල් අප කතා කළ යුතුයි. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்கள் நாட்களில் அதிகமாய் பேச வேண்டும். දේවදරුවෝ මේ දවස්වල දෙවියන්සේගේ දේවල් වැඩි වශයෙන් කතා மகிமையானவைகளை பேச வேண்டும். මහිමාන්විත දේවල් කතා කළ යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන්සේ නාමයෙන් මහිම වේවා. இதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். මේ තමයි පෙන්තෙකොස්තේ අත්දැකීම. இன்றைக்கு நாம், அதாவது நம்முடைய வாயினுடைய வார்த்தைகள் என்னவா இருக்கும், நாம் என்னத்தை பேசுகிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். අප මේ දවස්වල අපගේ මුඛෙන් කුමක්ද කතා කරන්න කියනවා දේ සම්බන්ධ ප්‍රවේශම් විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. අනුමාන වචන කතා නොකර நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. බලාපොරොත්තු නැති වචන කතා சோர்ந்து போகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. රාත් වෙනා වචන කතා නොකර இந்த பெந்தெகோஸ்தே நாளுடைய ஒரு அறுவடை, ஒரு பூர்ணம் தான் மறுவத்தின் நாள். පෙන්තෙකොස්තේ අත්දැකීමේ සම්පූර්ණකමක් තමයි අන්‍යසත්‍යයේ දවස. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே நாங்கள் நடுவானிலே பிறக்க வேண்டுமானால் ඒ මධ්‍ය ආකාශක ජනිත විය යුතුයි. இதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். මේ අප ආරක්ෂා කර ගැනීම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாக පෙන්තෙකොස්තේ දවසට පුතමේ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே ක්‍රියා පළවෙනි පරිච්ඡේදයේ 25, 22, 26 வசனங்களிலே 25 වෙනි 26 වෙනි පදයන් ஜூதாசுக்கு பதிலாக ஒரு சீஷனை தேர்ந்தெடுக்கும்படியாய் ටිගියාව යුදස් වෙනුවට ගෝලෙක් තෝරා ගන්න අපිට அவர்கள் ஜெபித்த பிற்பாடு යාඥා කළාන් පස්සේ சீட்டு போடுறாங்க. පසට දමනවා. சீட்டு மத்தியாவுடைய பேருக்கு விழுகின்றது. ඒ පසටිය මත්‍යස් කියනවා පුද්ගලෙක්ගේ නමට වැටෙනවා. அப்பொழுது அனைவரும் அப்போஸ்தலரோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். එවිට ඒ 11 දින සමග ඔබ දෙකතු කර ගන්නවා. இயேசு ராமோதன் ஜெபிச்சிட்டு சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கவில்லை சீஷர்களை. ඒසුස් වහන්සේ රාත්‍රී කාලේ මුළුල්ලේම යාඥා කළ පසට දවමින් ගෝලයන් තෝරා ගත්තේ නැහැ. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? මුත්මෝක්කවද කරන්නේ. ஜெபிக்கிறாங்க. எங்களுக்கு காண்பித்தவர்களும் ஜெபித்து போட்டு අපිට පෙන්වව වෙනවා කියලා ඔවුන් යාඥා කළා. சீட்டு போட்டு தான் மத்தியாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். පසට දවමින් තමයි ඔවුන් මත්‍යස් තෝරාගත්තේ. பெந்தெகோஸ்தே நாளுக்கு முந்தின அனுபவம். මේ පෙන්තෙකොස්තේ දවසට ප්‍රථමයෙන් තිබුණා වද. பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு පෙන්තෙකොස්තේ දවසට පස්සේ அவர்கள் சீட்டு போட்டு காரியங்களை செய்யவில்லை. පසට දවමින් කාර්යවල් කරේ නැහැ. நீங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிப்பீர்களேயானால் ඔබ ක්‍රියා 13 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි පදයේ කියවනවා නම් அப்போஸ்தலர் 2:13-2 படிக்கின்றோம். ක්‍රියා 13 2 අප කියවනවා. அவர்கள் ஆவியானுடைய சத்தத்தின் பிரகாரமாக ஊழியங்களை செய்தார்கள். சுதாத்மனாசගේ අඬාසමින් සේවය කළා. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். කාව තෝරාගත යුතුද කාව යවිය යුතුද සියල්ලාත්මනාසට බාර කරා. இதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம். මේ පෙන්තෙකොස්තේ අත්දැකීම. இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அனுபவம், பெந்தெகோஸ்தே காலத்தின் அனுபவத்தை இழந்திருக்கிறார்கள். අද මේ පෙන්තෙකොස්තේ අය මේ අත්දැකීම නැති කරලා சீட்டு போடுகிறது போல පසට දමන්න உலக பிரகாரமான சடங்காச்சாரங்களை, உலக வழக்கங்களை இன்றைக்கு சபைகள் கொண்டிருப்பது மிகவும் துக்கமான காரியம். අද ලෝකේ චාරිත්‍ර වාරිත්‍ර අනුව ලෝකේ පිළිවෙලවල් අනුව අද සභාවල් ක්‍රියා කරන එක ඉතා දුක්සහිත දෙයක්. பூமியோடு கூட கட்டப்பட்டிருக்கிறார்கள். පොළවත් සමග බැඳලා பூமிக்குரிய காரியங்களோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள். භූමි
භූමික දේවල් සමග බැඳී සිටිනවා. இன்றைக்கு முகத்தை பார்க்கிறார்கள், சரீர வளர்ச்சியை பார்க்கிறார்கள், அபிதமாத்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ඔවුන් අද මුහුණ දෙස බලනවා, ශාරීරික වර්ධනය දෙස බලනවා. එලෙස තමයි ඔවුන් කට්ටිය තෝරාගන්නේ. பெந்தெகோஸ்தின் அனுபவம் சீட்டு போடுகிற அனுபவம் அல்ல. පෙන්තෙකොස්තේ අත්දැකීම පස්සට දැමීමේ අත්දැකීමක්. பெந்தெகோஸ்து அனுபவம் ஆவியானவர்களை நடத்தப்படுகின்ற அனுபவம். පෙන්තෙකොස්තේ අත්දැකීම නම් ආත්මනාසී විසින් මඟ පෙන්වන ලබනවා අත්දැකීම. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாசிக்கு நாம மகிமை வேவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையின் நாளுக்கென்று ஆயத்தமாகிறவர்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். මහිමේ දවසට සූදානම් වෙන්නවෝ අය ආත්මය කන්නකොටගෙන මඟ පෙන්වන ලබන්න ඕනේ. உலக ஞானம் அங்கே பிரயோகிக்கப்படக்கூடாது. මේ ලෝකේ ප්‍රඥාවේ ස්ථානවල පාවිච්චි නොකළ යුතුයි. சபையினுடைய காரியத்திலே, ஊழியத்தினுடைய பகுதியிலே, உங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்களிலே நீங்கள் ஆவியானவர் நடத்தப்பட வேண்டுமே அல்லாமல் நீங்களாக சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது. සභාවේ දේවල් සම්බන්ධව ඔබගේ ජීවිතයේ දේ සම්බන්ධයෙන් යම් මන්ත්‍රණයක් මඟ පෙන්වීමක් අවශ්‍ය වෙන අවස්ථාවේදී ඔබ ආත්මනාසිකේ ක්‍රියාවලිය බාර කළ යුතු මිසක් සිටිය යුතු මිසක් ඔබ පස්සට යන්නදී கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනවාසල සිටි වේවා. பெந்தெகோஸ்து அனுபவம் என்றால் என்ன? පෙන්තෙකොස්ත අත්දැකීම பொருளாசை இல்லாத ஒரு அனுபவம். ඒ වස්තු තෘෂ්ණාවෙන් තොර වූ අත්දැකීම. பண ஆசையோ பொருளாசை இந்த பூமிக்குரிய எந்த ஒரு சிந்தையோ இல்லாத காரியம் தான் பெந்தெகோஸ்து அனுபவம். මුදල් තෘෂ්ණාව මුදල් වස්තු තෘෂ්ණාව මේ භූමික අලංකමක් නැත්තව අත්දැකීම තමයි පෙන්තෙකොස්තේ අත්දැකීම. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ක්‍රියා දෙවෙනි පරිච්ඡේදය அதனுடைய 45 வசனத்தை வாசிக்கிறோம். 45 වෙනි පදය 44 45 44 45 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். අදාගත් සියල්ලම එක්ව සිට සීලම දේ පොදුවේ බෙදාගත්තා. காணியாட்சிகளை ஆஸ்திகளை விற்று ඔවුන් තමුන්ගේ ගම්බිම්ස දේපල විකුණා. ஒவ்வொருவரும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். කිලිකරාට ඕමනා තිබුණු ඇටියට සියල්ලන්ට බෙදා දුන්නා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, දේවනීය දේවදරුවනි, நமக்குள்ளே இந்த பூமிக்குரிய ஆசைகள் காணப்படுகிறதா? අප තුළ මේ භූමික ආශාවන් දකින්න ලබනවාද? பணத்தின் மேல் பணத்தை, பொருளின் மேல் பொருளை நாம் சேர்த்து நாங்கள் விதமாக நாம் பூமிக்குரியதான பாரம் உள்ளவர்களை காணப்படுகின்றோமா? මුදල් සමග මුදල් රැස් කරගන්න මෙන් වස්තු සමග වස්තු රැස් කරගන්න මේ ආකාර භූමික ආශාවල ඇතුව අප දකින්න ලබනවාද? அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் விதமாய் செய்ய காரணம் என்ன? ඒ දවසේ දේවදරුවන් මෙලෙස කිරීමට හේතුව அந்த කුමක්ද? பெந்தெகோஸ்தே நாளில் அவருடைய தரிசனம் என்னவா இருந்தது? පෙන්තෙකොස්ත දවසේදී ඔවුන්ගේ දර්ශනය කුමක්ද? இயேசு மறுபடியும் வருவார். විශ්වාස නැවතත් වෙනවා. எப்படி எழுந்தருளி போனார் அப்படி மறுபடியும் வருவார். උන්වහන්සේ කෙලෙස ස්වර්ගයට ඔසවලා ලැබුවා දෙලෙස. நாம் அவரை சந்திக்க வேண்டும். අප උන්වහන්සේ සමග විය යුතුයි. நம்முடைய நாட்கள் தான் கிருபையின் காலத்தினுடைய கடைசி நாட்கள். අපගේ දවස් තමයි කරුණාවේ කාලයේ අවසන් දවස්. நிருபங்களிலே பாருங்கள், යවුම් පත්‍රවල அவருடைய බලන්න. வார்த்தைகளை பாருங்கள். වචන දෙස බලන්න. இயேசு வருகிறார், විශ්වාසයෙන් விழித்திருங்கள். අවදි සිටින්න. சபைகளுக்கு புத்தி சொல்லுகிறார்கள், සභාවලට දැනුමතු ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார்கள். සිනකට අවවාද කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். සෝන්නාසි සුති. காணியாட்சிகளை விற்றார்கள், ඔවුන් ගම්මින් සියල්ල ஆஸ்திகளை விற்றார்கள். ඔවුන්ගේ ධන සියල්ල විකුණා. எந்த விதமான பூமிக்குரியதான பாரங்கள், பூமிக்குரிய கட்டுக்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள். කිසිදු ආකාරයක භූමික බරක් හෝ බැඳුමක් හෝ නැතුව සිටියා. அதனால நீங்க உங்களுடைய வீடுகளை விற்கும்படியாக நான் சொல்லவில்லை. ඒ නිසා ඔබගේ නිවාස දේපල සියල්ල විකුණන්න කියලා කියනවා නෙවෙයි. இதனுடைய காரியம் என்ன? මේ හේතුව කුමක්ද? இருதயத்துல இந்த ஆசைகள், வாஞ்சைகள், பாரங்கள் இருக்கக்கூடாது. ඔබගේ සිත තුළ මේ ආකාර ආශාවල් අලෝකම් බර තිබෙන්න හොඳ නැහැ. இதுதான் பெந்தெகோஸ்தே අனுபவம். මේ පෙන්තෙකොස්ත අත්දැකීම. இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் ஏழைகளை விசாரிப்பதில்லை. අද සමාන දේවදරුවන් දිනතුන් දුප්පතුන් ගැන විමසා සලකා බලන්නේ නැහැ. தேவையானதுக்கு தக்கதாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆயத்தம் இல்லை. අවශ්‍යතාවය නැත්තම් වයින් බෙදා දෙන්න සූදානම් නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. உலகத்தார் சில நன்மையான கிரியைகளை செய்கிறார்கள். ලෝකයේ අය සමහර යහපත් ක්‍රියාවලියන් කරනවා. நான் அண்மையிலே நான் படித்தேன், ஒரு குடும்பத்தார் தங்கள் நகைகளை விற்று கூட ஏழைகளுக்கு பூஜனம் கொடுக்கிறார்களாம். මේ මෑතකදී මම කියුවා ඒක පවුලකට අය තමන්ගේ රන් ආභරණ සියල්ල විකුණලා දුප්පතුන්ට ආහාර ලබා දුන්නයි කියලා. பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? පෙන්තෙකොස්ත අය කුමක්ද කරන්නේ? நாம் என்ன செய்கின்றோம்? අප කුමක්ද කරන්නේ? நமக்குள்ள இன்னுமாக பண ஆசை, பொருளாசை காணப்படுகின்றதா? ආදරයට අපතුල මුදල් තෘෂ්ණාව වස්තු තෘෂ්ණාව இருக்குமையானால் நாங்கள் பெந்தெகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் அல்ல. එලෙස තිබෙනවා නම් අප පෙන්තෙකොස්ත අත්දැකීමක් ඇත්තවයි නොවේ. தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். දේවභූමික අප සියලු දෙනා දෙවිතොස්සා ගනිමු. மாத்திரமல்ல, එපමණක් නෙවෙයි. நீங்கள் கண்களை முடிந்தவர்கள் இந்த காரியத்தை கூட உங்கள் மனதிலே வைத்து பிற்பாடு நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். ඔබ සසසාගන මේ කියනවා දේවල් වලට සවන් දෙන්න ඉපස්සෝ ඔබ කියවලා ඔබ මෙනේ කරලා බලන්න. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தையும்
උපත් 11 පරිච්ඡේදය அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தையும் ක්‍රියා 2 පරිච්ඡේදය ரெண்டையும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி நீங்கள் வாசித்து பாருங்கள். දෙකම ඔබ සසඳා කියව බලන්න. பூமி எங்கும் ஒரே பேச்சும் ஒரே மொழியும் அந்த இடத்துல காணப்படுகின்றது. මුළු පොළොවේම එකම භාෂාවක් එකම කතාවක් දකින්න ලැබුවා. அங்கே யாரையும் 11ஆம் அதிகாரத்திலே උපත් 11 පරිච්ඡේදය பெந்தெகோஸ்து நாளிலே பல பாஷைகளை பேசுகிறவர்கள் கூடி வந்தார்கள். பெந்தெகோஸ்து දවසේදී විවිධ භාෂාවන් කතා කරනවා අය එක්රාශී වුණා. அவர்கள் வந்து தங்கள் பாஷைகளிலே இவர்கள் பேசுகின்றதை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். තම තමන්ගේ භාෂාවන කතා කරනවා අස්සලා උමිෂ්මට් அந்த பாபேல் கோபுரம் சினையார் சமபூமியாக இருந்தது. ඒ බබෙල් පොත්ත ස්නේහාට සම්භූමියක් වශයෙන් තිබුණා. கோபுரம் கட்டினார்கள். පොත්පත් කොට නැගුවා. ஆனால் இங்கேயோ மேல்வீட்டறையிலே கர்த்தர் தம்முடைய சபையை கட்டினார். ඔබත් මේ ස්ථානයේ උඩුමාඩේ ස්වාමීන් වහන්සේගේ සභාව ස්ථාපිත කළා. அவர்கள் கல்லுகளை செங்கல்களை கொண்டு அந்த கோபுரத்தை கட்டினார்கள். ගඩොල් සාදාගෙන ඒවයින් ඒ පොත්ත කොට නැගුවා. இங்கே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஜீவனுள்ள கற்களாக மாற்றி சபையை கட்டினார். මේ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ සෙනගව ජීවමාන ගල් ලෙස මාරු කරමින් තමන්ගේ සභාව කොට නැගුවා. தேவனை நோக்கினதான ஒரு மேட்டுமையோடு கூட அந்த ஜனங்கள் கோபுரத்தை கட்டினார்கள். ஆனால் பெந்தெகோஸ்து நாளிலே தேவனை நோக்கி அவர்கள் மனத்தாழ்மையோடு கூட காத்திருந்தார்கள். அன்றைக்கு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அந்த கோபுரத்தை அழிக்கும்படியாக இறங்கினார். ஆனால் பெந்தெகோஸ்து நாளிலே ஆவியானவர் சபையை கட்டும்படியாக இறங்கினார். ஆண்டவர் அங்கே நியாயம் தீர்க்கும்படியாக இறங்கி வந்தார். பெந்தெகோஸ்து நாளிலே கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்தார். பாபேல் கோபுர தண்டையிலே பாஷைகள் சிதறடிக்கப்பட்டு பிரிவினை உண்டாயிற்று. பெந்தெகோஸ்து நாளிலே ஆண்டவர் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். ஆவியினாலே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியாளன் என்றும் இல்லை, எல்லோரையும் கர்த்தர் ஒன்றாக ஒரே சரீரமாய் மாற்றினார். நீங்கள் இந்த நாட்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் சம்பந்தப்படுத்தி இன்னுமாக நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் இன்னுமாக ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார். பெந்தெகோஸ்து அனுபவத்தை நாம் காத்துக் கொண்டவர்களாக மகிமையின் நாட்கள் ஆயத்தமாக வேண்டும். நாம் கடைசி நாட்களுக்கு வந்துவிட்டோம். கண்களை மூடி கர்த்தருக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஷரபான பக்கத்துல பக்கத்துல நமங்கரானியா ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹல்லேலூயா பெந்தெகோஸ்து அனுபவத்தை தாரும் ஆண்டவரே, விருப்பத்தை தாரும் கர்த்தாவே, ஐக்கியத்தை தாரும் சுவாமி ஆண்டவரே, காத்திருக்கிற அனுபவத்தை தாரும் ஆண்டவரே, எருசலேம் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. ரபால பக்கஷல பக்கத்துட பக்கத்துடமான மங்கரவனே கத்துடான மங்கராணி ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் அப்பா பெந்தெகோஸ்து அனுபவத்தை தந்து கர்த்தரை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால வாங்குறானியா ஹல்லேலூயா. அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் புதிய நாடுகளாலும் புகழுமை போற்றிட அதிசயமே அகத்தின் கூரைகள் அகற்றியே இது சமயம் அதிக அதிக அன்பில் அமிழ்ந்து அனுதினம் அதிசயமே அகத்தின் கூரைகள் அகற்றியே
அந்யோன்யமாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த ஆதி சபையினுடைய அனுபவங்கள் நமக்குள்ளே புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நாம் யாராக இருக்கலாம், நாம் ஊழியராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். அந்த 2 அப்பங்கள் அன்றைக்கு ஆண்டவருக்கு அசைவாட்டி கொடுக்கப்பட்டது போல நாமளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தை புதுப்பித்து தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அப்பா, மெய்யான பெந்தெகோஸ்து அனுபவம் கர்த்தாவே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். நமக்குள்ள இருக்கிற போட்டிகள், பொறாமைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் எல்லாம் நீங்க வேண்டும். இந்த அனுபவங்கள் எல்லாம் வராம நீங்க போட்டி போட்டுக்கொண்டு பதவிக்காய், பட்டத்துக்காய், உலக பொருள்களுக்காய், பணத்துக்காய், காணிக்காய், இதுக்கெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்கொண்டு பெந்தெகோஸ்தேக்காரன் சொல்வது எந்த அர்த்தமும் கிடையாது. மெய்யான பெந்தெகோஸ்து அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஒரே இருதயம், ஒரே மனம், எருசலேமின் அனுபவம், சமாதானம் உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களாய், நீங்கள் நிறைவேறும் வரைக்கும் காத்திருக்கக்கூடிய சொன்னபடியே செய்தார்கள். அதுதான் பெந்தெகோஸ்து அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது நமக்கு உண்டாக வேண்டும். இது கடைசி நாட்கள். இந்த அனுபவத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள் நான் ஆண் பிள்ளையாய் மத்திய ஆகாயத்திலே பிறக்க முடியும். நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தையை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்ணம் மகிமை துதி எல்லாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.